Hello students, welcome back to Catalytic Chemistry classes. Today classes la நம்ம discuss பண்ண போற topic microstate calculation na என்னன்ற பத்தி தான் discuss பண்ண போறோம். And this is one of the very most important topic and இந்த topic base பண்ணி நிறைய questions previous year CSR NET and GATE exams ல கேட்டிருக்காங்க. Microstate calculations na என்ன and அது ரிலேட்டடான ஃபார்முலாஸ்லாம் என்னென்ன இருக்குது அண்ட் அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மைக்ரோஸ்டேட் கேல்குலேஷன்ஸ்க்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. we will discuss one by one. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்து அதுக்கு மைக்ரோஸ்டேட் கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தா எப்படி கால்குலேட் பண்ணுறது அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் D2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்திருக்கேன். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட் ஃபார் D2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபார்முலாஸ் தெரியணும். ஸோ மைக்ரோஸ்டேட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா. இப்போது n ஃபேக்டோரியல் அப்படின்றது என்னென்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் இன் த அட் அ பர்டிகுலர் ஆர்பிட்டால்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் n வந்து s ஆர்பிட்டாலாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட வேல்யூஸ் வந்து 2, p ஆர்பிட்டால் மீன்ஸ் இட் இஸ் 6, d ஆர்பிட்டால் 10 அண்ட் f ஆர்பிட்டால் இட் இஸ் 14. வேர் r அப்படின்றது என்னென்னா ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ D2 அப்படின்னா ஆரோட வேல்யூ வந்து 2. இஃப் D3னா ஆரோட வேல்யூ 3. இஃப் D5 மீன்ஸ் R வேல்யூ இஸ் 5. P1னா ஆரோட வேல்யூ 1. ஓகே, ஸோ ஒரு கான்ஃபிகரேஷனில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆரோட வேல்யூஸ்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு வேல்யூஸ் தெரியும். இப்போ D2க்கு நம்ம மைக்ரோஸ்டேட் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் 1ன்னு இதை எடுத்துக்கலாம். ஃபார் D2க்கு என்னோட வேல்யூ அப்படின்றது 10. மைக்ரோஸ்டேட் கால்குலேஷனுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா n ஃபேக்டோரியல் பதிலாக 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆரோட வேல்யூ வந்து 2 ஃபேக்டோரியல் நெக்ஸ்ட்டு 10 மைனஸ் 2 ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ 10 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் 2 இன்ட்டு 8 ஃபேக்டோரியல். இப்போ காமன் டேர்மை கேன்சல் பண்ணிடலாம். So what we get? 5 into 9, so we get 45 microstates. By using this formula, we can able to calculate number of microstate for a given electronic configuration. Okay. Second method பாத்தீங்கன்னா from mixed electronic configuration. ஒரு மிக்ஸ்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் இருந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மிக்ஸ்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு தெரியணும். அதாவது P1 D1. ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் மிக்ஸ்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இந்த மிக்ஸ்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்லேருந்து நம்மளால் வந்து மைக்ரோஸ்டேட்டை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி யூஸ் பண்ண ஃபார்முலா தான். தட் இஸ் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல் இன்ட்டு அகெயின் n ஃபேக்டோரியல் into r factorial again n minus r factorial. So this is a formula. இப்போ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக ஃபஸ்ட் இருக்கக்கூடியதை நான் P1 அதுக்குன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு D அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ P அப்படின்னு சொல்லும்போது மேக்ஸிமம் எலக்ட்ரான் வந்து 6ன்னு இருக்கும். அப்போது 6 ஃபேக்டோரியல். வேறு ரெண்டு கேசஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆரோட வேல்யூ 1 தான். ஸோ 6 மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு இங்கே 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு 10 மைனஸ் 1 ஃபேக்டோரியல். ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 6 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? 6 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் நான் எழுதுகிறேன் டிவைடட் பை 1 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் ஆர் 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு நெக்ஸ்ட் 10 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? 10 இன்ட்டு 9 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 9 ஃபேக்டோரியல். 9 ஃபேக்டோரியல் 9 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணலாம். 5 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 6 இன்ட்டு 10 இருக்கும். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 60 மைக்ரோஸ்டேட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஒரு மிக்ஸ்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு கொடுத்துருந்தா இந்த மாதிரி ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நம்மளால் டோட்டல் மைக்ரோஸ்டேட்ஸை கால்குலேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு தேர்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த டேர்ம். ஒரு டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா அதிலிருந்து எப்படி வந்து நம்ம டோட்டல் மைக்ரோஸ்டேட்ஸை கால்குலேட் பண்ணுறது? ஜென்ரலாக நம்ம டேர்மை 2s + 1 L அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா?
ஸோ இதுக்கான ஃபார்முலா மைக்ரோஸ்டேட் கண்டுபிடிக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா it is 2s plus 1 into 2l plus 1 okay 2s plus 1 அப்படின்றது it is a spin multiplicity value ஒரு term கொடுத்திருக்காங்க அப்படினா அதுல கண்டிப்பா spin multiplicity values இருக்கும் example f3 அப்படிங்கற term நான் எடுத்துக்கறேன் here 2s plus 1 அப்படின்றது spin multiplicity so இங்க பாத்தீங்க அப்படினா 3 அப்படினு சொல்லி இருக்கு I am going to substitute the values here 3 into 2l அப்படினு சொல்லும்போது l ஓட வேல்யூ தெரியணும் so l equal to 0 1 2 3 s p d f okay so இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு f ன்ற term கொடுத்திருக்காங்க so l ஓட வேல்யூவை நம்ம 3 அப்படினு சொல்லி எடுத்துட்டோம் okay substitute பண்ணோம் அப்படினா 2 3 plus 1 கிடைக்கும் so 2 3s are 6 6 plus 1 7 okay so 3 7s are 21 microstate. By using this method we can able to calculate number of microstate from the term. Next fourth method from the term symbol. மைக்ரோஸ்டேட்டை எப்படி ஒரு டேர்ம் சிம்பிள்ல இருந்து கால்குலேட் பண்ணலாம் 2s plus 1 l j அப்படின்றது தான் ஒரு டேர்ம் சிம்பிள் அப்படின்றது இதுக்கான மைக்ரோஸ்டேட்கான ஃபார்முலா என்ன ms is equal to 2j plus 1 சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் here I am going to take f3 okay spin multiplicity value 3 and j ஓட வேல்யூ வந்து 5/2 அப்படின்ற ஒரு டேர்ம் சிம்பிளை நான் எடுத்துக்கிறேன் here value is j ஓட வேல்யூ வந்து 5/2 ன்னு இருக்கு so இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா 2 into j ஓட வேல்யூ 5/2 plus 1 so நமக்கு 6 கிடைக்கும் so total number of microstates பாத்தீங்கன்னா 6 microstates are present here. Next fifth method from the Mulliken term symbol. first நமக்கு Mulliken term symbol என்னன்னு தெரியணும் அதாவது a1g a2g eg t1g and t2g okay so these symbols are Mulliken term symbols இந்த Mulliken term symbol இருந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம் so microstate கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா என்ன அப்படினா dimensionality into spin multiplicity so microstate இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியும் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டைமென்ஷனாலிட்டி என்னன்னு தெரியணும் அதாவது a1g a2g ஓகேங்களா இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா டைமென்ஷனாலிட்டியோட வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 1 அண்ட் ஈஜிக்குனா டைமென்ஷனாலிட்டி வேல்யூ 2 t1g அண்ட் t2g இந்த டேர்ம்ஸ்க்கு டைமென்ஷனாலிட்டி வேல்யூ 3 ஓகேங்களா ஸோ இந்த நோன் வேல்யூஸை நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு டோட்டல் மைக்ரோஸ்டேட்டை கால்குலேட் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் ஐம் கோயிங் டு டேக் a2g 6 எடுத்துக்கிறேன் ஸோ இந்த ஒரு டேர்ம் சிம்பிளுக்கு எப்படி மைக்ரோஸ்டேட் கால்குலேட் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டைமென்ஷனாலிட்டி தெரியணும் ஸோ a2g அப்படின்னு சொல்லும்போது டைமென்ஷனாலிட்டி வேல்யூ வந்து 1 ஸோ 1 into spin multiplicity 6 ன்னு இருக்கு so 1 into 6 we get a 6 microstates. next example நான் eg3 என்ற Mulliken term symbol எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்போ spin multiplicity 3 ன்னு இருக்கு eg ன்னு சொல்லும்போது dimensionality value வந்து 2 so 3 2s are again we get a 6 microstate. next microstate calculationsக்கு 6th formula நம்ம பார்க்க போறோம் அதாவது identical particlesum and occupation நம்பரும் கொடுத்திருந்தா நம்ம மைக்ரோஸ்டேட்ஸை எப்படி கால்குலேட் பண்ணலாம் ஓகே ஸோ ஐடென்டிக்கல் பார்ட்டிகல் அண்ட் அக்குபேஷன் நம்பர் இப்போ இந்த ஃபார்முலாவில் ஐடென்டிக்கல் பார்ட்டிகலை நம்ம கேபிட்டல் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம் அக்குபேஷன் நம்பரை ஸ்மால் லெட்டர் nx அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஸோ மைக்ரோஸ்டேட் கால்குலேஷனுக்கான ஃபார்முலான்னு பார்த்தீங்க அப்படின்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை nx factorial ny factorial and nz factorial so these are the 6 important formulas which are used to calculate the number of microstates ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஓகே கேட் எக்ஸாம்ஸில் கேட்ட ஒரு கொஷினும் நெக்ஸ்ட்டு பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாமில் ரீசெண்டாக கேட்ட ஒரு கொஷின் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் let us take the first question. The question is the total number of microstates in G1 term is option A 11, option B 13, option C 9 and option D 15 and this question from GATE 2013 la ketta oru question
சரிங்களா? ஃபஸ்ட்டு கிவன் டேர்ம் பாருங்கள், G1 அப்படின்ற ஒரு டேர்ம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டேர்ம் கொடுத்து மைக்ரோஸ்டேட் கேட்டிருந்தா அதுக்கான ஃபார்முலா என்ன? மைக்ரோஸ்டேட்ஸ் ஈக்குவல் டு 2s + 1 இன்ட்டு 2l + 1. சரிங்களா? ஸோ 2s + 1 அப்படின்றது ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி, இங்கே வந்து 1 அப்படின்றதுக்கு ஸோ டேரெக்டாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்ட்டு 2l, G அப்படின்னு சொல்லும்போது l ஈக்குவல் டு 0 1 2 3 4 5 அண்ட் s p g f g. ஓகே, ஸோ வந்து G அப்படின்னு சொல்லும்போது எல்லோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4. சரிங்களா? இப்போ வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 இன்ட்டு எல் ப்ளஸ் 1. ஸோ 2 4s 8, 8 + 1 9. ஸோ 9 மைக்ரோஸ்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் ஆப்ஷன் சி, 9 microstate இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. The total number of microstates in P2 is, and this question from Polytechnic TRB 2021 la recent exam la keta question. Option A 12, option B 14, option C 15 and option D 17. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது P2. ஸோ P2 அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு டேர்மா இல்லை எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனா அப்படின்ற டவுட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். ஸோ இது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சால் தான் நம்மளால் கரெக்டான ஃபார்முலாஸை அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய P2 அப்படின்றது இட் இஸ் அன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் செகண்ட் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா P2 அப்படின்றது இட் இஸ் அ டேர்ம். இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லும்போது இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இந்த நம்பர் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம டினோட் பண்ணியிருப்போம். பியோட பவரில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். அதே வந்து டேர்ம் சொல்லும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம டினோட் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, அதே அந்த சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். இப்போ நம்மளுக்கு கிவன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மைக்ரோஸ்டேட்டுக்கான ஃபார்முலா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். P2 அப்படின்னு கொடுத்துருக்கனால என்னோட வேல்யூ வந்து 6 ஃபேக்டோரியல், ஆரோட வேல்யூ வந்து 2. ஸோ 2 ஃபேக்டோரியல் 6 மைனஸ் 2 ஃபேக்டோரியல். 6 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல். காமனாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ I get 3 into 5, 15 microstates. So the correct answer for this question, option C, 15 is the correct answer. Next, question number 3. The total number of microstate present in. First one பார்த்தீங்க அப்படின்னா 4 T2G and D8 S5. இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸை ஃபைண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட கிளாஸஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கேட்டலிஸ்டிக் கெமிஸ்ட்ரி கிளாஸஸ். தேங்க்யூ.